அண்மை செய்தி 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தலில் தேடப்பட்டு வரும் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கு சொந்தமான சஹாரா குரியர் நிறுவனம் மூலம் போதைப் பொருள் விநியோக செய்யப்பட்டது அறிந்து தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணை அதிகாரிகள் சஹாரா குரியர் நிறுவனத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற பாலிமர் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் செந்தில் மீது திமுக குண்டர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். படுகாயமடைந்த செந்தில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நமது நாட்டின் கலாச்சார தலைநகரமான சென்னை திமுக ஆட்சியில் போதைப் பொருள் தலைநகரமாக மாற்றப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய திமுக நிர்வாகியும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஜாபர் சாதிக் என்பவரும் அவரது சகோதரர்களும் கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பியோடி வருகின்றனர். நேற்றைய தினம் குஜராத் கடல் பகுதியில் தமிழக படகு மூலம் எடுக்கப்படவிருந்த 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் கைப்பற்றியுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் போதைப் பொருள் வியாபாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வேன் என்று கூறினார். ஆனால் அதற்காக ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என்பது அவரது ஆட்சியில் பல மடங்கு அதிகரித்துள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் சொத்துக்கள் மூலம் தெரிய வருகிறது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பு வகிப்பது தமிழக மக்களுக்கு உழைப்பதற்காகவே தவிர போதைப் பொருள் வியாபாரிகளுக்காக அல்ல என்பதை நினைவுபடுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார்.